வணக்கம் ஷர்மிளா. வணக்கம் சதீஷ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிறோம். ஆமாம். நிறைய நியூஸுகள். ஸோ முதல்ல நான் பார்த்தேன் என்ன சொன்னால், அந்த தோட்டம் சம்மந்தப்பட்ட சம்பள உயர்வு சம்மந்தமாக மேசையில் அடித்து அதாவது போடியத்தில் அடித்து கத்தின அந்த செய்திகள் எல்லாம் நாங்கள் பழசு முடிஞ்சிருச்சு என்று பார்த்தா, அதுக்கப்புறம் அந்த சம்பள உயர்வு சம்மந்தமாக இல்லை என்று சொல்லி கேஸ் போட்டதெல்லாம் போய் இப்போ புதுசாக ஒரு சில நியூஸுகள், அதாவது இந்த தொழிலாளர் அத்துமீறலுக்கு எதிராக உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திகாம்பரம் வலியுறுத்துகிறார் அப்படின்ற ஒரு விஷயமும், தோட்ட கம்பெனி கூலிப்படைகள் அமைத்து தொழிலாளர்கள் தாக்குகின்றன அப்படின்ற ஒரு செய்தியும் இருக்குது. இது ரெண்டும் ஒன்று சம்பந்தப்பட்ட செய்தி தான். அதாவது என்னென்னு சொன்னால், தோட்ட கம்பெனி கூலிப்படைகள் அமைத்து தொழிலாளர்களை தாக்குகின்றன. இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்றவர்களை கொண்டு கம்பெனிகள் கூலிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. ரத்னபுரி இங்கிரிய தும்பர தோட்டத்தில் நேற்று முன்தினம், இது பழைய நியூஸ், கம்பெனிக்காரர்களால் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டுள்ளார்கள் அப்படின்னு இருக்குது. அதாவது கிரியல்ல போலீஸ் பொறுப்பதிகாரி சமிந்த பெரேராவுக்கு இவர் இது சம்மந்தமாக நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்காராம். பட் ஆனால் முதல்ல போலீஸ் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலைன்னு. பட் இந்த வீடியோவை நானும் பார்த்தேன். அதாவது ஒரு தோட்டத்துக்குள்ளே அவங்க அடிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ. அதுக்கு பிறகு அந்த யார் நம்மளோட வடிவேல் சுரேஷும் மனோகணேசன் அவர்களும் போயிட்டு ரெண்டு பேருமே அங்கே இருக்க தோட்ட தொழிலாளர்களோட கதைச்சு, பிறகு போலீஸ் அந்த தோட்டத்து உரிமையாளர் அங்கேயும் ஏதோ ஒரு வாக்குவாதமெல்லாம் போயிட்டு அப்படி நடந்தது. அதாவது அவர் சொல்கிறபடி பார்த்தா இன்னும் பல தோட்டங்களில் இந்த மாதிரி தாக்கப்படுற சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு, இதில் திகாம்பரம் என்னத்தை சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ரத்னபுரி தும்பர தனியார் தோட்ட நிர்வாகம் தொழிலாளர் குடும்பம் ஒன்றை தாக்கிய சம்பவத்தை வன்மையாக கண்டிப்பதோடு அதற்கு எதிரான கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் வலியுறுத்தியிருக்கார். நுவரெலியா மாவட்டத்தில் தமிழ் மக்கள் அதிகம் வாழ்வதால் அவர்களுக்கு எதிரான அடக்குமுறை அதிகம் இடம்பெறுவதில்லை. எனினும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பான்மை மக்கள் அதிகம் வாழும் பிரதேசங்களில் சிறுபான்மை தோட்ட தொழிலாளர் தாக்கப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. ரத்னபுரி மாவட்டத்தில் ஏற்கனவே வெவல்வத்தை போன்ற தோட்டங்களில் இடம்பெற்ற வன்செயலின் அப்பாவி தொழிலாளர்கள் தாக்கப்பட்டு உயிருக்கு அஞ்சிய நிலையில் இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள். மீண்டும் ரத்னபுரி தும்பர தனியார் தோட்ட தொழிலாளர் குடும்பம் ஒன்று மீது தாக்குதல் நடைபெற்றுள்ளது. இதில் தோட்ட முகாமையாளர், வெளிக்கள உத்தியோகத்தர், காவலர்கள் மற்றும் ஓய்வு பெற்ற இராணுவத்தில் சம்பந்தப்பட்டிருப்பதாக அறிய முடிகிறது. பாதிக்கப்பட்ட பெண் தொழிலாளி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் இதில் என்னென்னு சொன்னால், இப்போ இவருடைய வீட்டுக்கு கதைச்சி இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி ஒரு கூட்டம் பயமுறுத்தின கேஸுகளுமே இருந்திருக்குது. அவர் சொல்கிற ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக, அதாவது நுவரெலியா மாவட்டத்தில் பெரும்பான்மை தமிழ் மக்கள் இருக்கிறதுனால அங்கே இந்த பிரச்சனைகள் வரத்துக்கான இதுகள் குறைவு. பட் அவிசாவில், ரத்னபுர மாதிரியான இடங்களில் தோட்டத் தொழில் செய்கிற தமிழ் மக்கள் அளவில் ரொம்ப குறைவு. ஸோ அதோட தோட்டங்கள் கூடுதலாக மேனேஜ் பண்ணப்படுறதும் பெரும்பான்மை மக்களால் தான். ஸோ இங்கே அப்படி பிரச்சனைகள் நடக்கிறது இது ஒன்றும் புதிய விஷயம் இல்லை. பட் இப்போ ரீசெண்டாக அப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஏன் இது எனக்கு ரொம்ப முக்கியமாக தோணுதுன்னு சொன்னால், இப்போ அடுத்து ஜீவன் தொண்டமான் 2 அறிக்கை விட்டிருந்தார். ஒன்று அரச வர்த்தமானிய அறிவிப்புக்கு அமைய கம்பெனிகள் செயற்பட வேண்டியது அவசியம் அப்படின்ற ஒரு செய்தி. அதாவது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு குறித்து அரசாங்கம் விடுத்துள்ள வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமைய பெருந்தோட்ட கம்பெனிகள் செயற்பட வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஏன்னா அந்த சம்பள உயர்வை அவங்க அது இன்னும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலைண்டு. கூட்டு ஒப்பந்தத்தில் இருந்த காலத்தில் 2 வருடங்களுக்கு ஒரு முறை சம்பள அதிகரிப்பு செயற்பட்ட நிலையில் கடந்த 4 வருடங்களாக தொழிலாளர்களுக்கு சம்பளம் அதிகரிக்கப்படவில்லை. அப்போ டாலர் வீழ்ச்சியின் சாதமாக கொண்டு பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை அதிகரிக்க கம்பெனிகள் முன்வர வேண்டும் என வலியுறுத்தி இருக்கிறார். இப்போ வலியுறுத்தி தான் இருக்கிறார். இப்போ இது ரொம்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக போயிடுச்சு. அடுத்து இன்னொரு செய்தியும் இருந்துச்சு. முதலாளிமார் சம்மேளனத்துடன் இறுதி தீர்மானத்தை அறிவிக்காவிட்டால் விசேட அறிவிப்பினை வெளியிடுவோம் அப்படின்ற ஒரு செய்தி. இப்போ எல்லாமே கொஞ்சம் டோன் டவுன் ஆகின மெசேஜ்கள் தான் இருக்குது. அங்கே ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறத செய்வோம், செய்கிறத சொல்லுவோம்னு கழிச்சு ஒரு பக்கம் போய் அங்கே அடிப்பட்ட ஒரு பிரச்சனை அது ஒரு பக்கம் போது அதை பற்றி எந்த ஸ்டேட்மெண்ட்டுமோ எந்த கதையுமே இன்றைக்கு வரைக்கும் இல்லை. இந்த பக்கம் சம்பள பற்றியும் ரொம்பவும் டோன் டவுனான ஒரு இதான் இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சோன்னா ரொம்ப துள்ளி குதிச்சா அப்புறம் பிரச்சனை வர நேரம் இப்படி தான் நினைக்கிறேன் ரியாக்ட் பண்ண வேண்டி வரும்.
இல்லை, அன்றைக்கி நீங்கள் அந்த வீடியோ, அதாவது நாங்கள் பழைய எபிசோடில் பார்த்த மாதிரி அந்த வீடியோவில் வந்து நாங்கள் மாறுதட்டி எங்களை யாருன்னு கேட்டீங்க, நாங்கள் எல்லாம் எங்களோட கட்சி இல்லாமல் போயிட்டுது, தொண்டமான என்ற பரம்பரை இல்லாமல் போயிட்டுது, எங்களோட சிடபிள்யூசி கட்சி இல்லாமல் போச்சு, பயம் போயிட்டுது இப்படின்னு சொன்ன எல்லாருக்கும் நாங்கள் பதில் கொடுத்துருக்குறோம். நாங்கள் யாருன்னு தெரியும் தானே, நாங்கள் காட்டியிருக்கிறோம். அண்டையான் கதையில் வந்து நாங்கள் வந்து எங்கேயும் நெகோசியேஷனில் இருக்கிறோம், நாங்கள் இந்த கம்பெனிகளின் இறுதி முடிவில் தான் தங்கிட்டு இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு வார்த்தை கூட வரையில தானே. நாங்கள் தான் பிஸ்தா, நாங்கள் பண்ணிட்டோம் அது இதுன்னு சொல்லி. இதில் இப்போ கூட கவர்மெண்ட் கேன் இஷ்யூ எனி கெசட், பட் அந்த கெசட்டுக்கு வந்து ஒரு கம்பெனி வந்து அதுக்கு அட்ஹியர் பண்ணணுமா இல்லையான்றது ஒன்றுமே இல்லை. தேர் இஸ் நோ ரெகுலேஷன். அப்போ அன்றைக்கு அந்த துள்ளும் பொழுது உங்களுக்கு இது தெரியாதா, அந்த மே தினம் என்றதுக்காண்டியும் வெறும் எதிர்காலத்தில் வரக்கூடிய வாக்குகள் என்ற மே தினத்தை தாண்டி ஒரு பெரும் மக்களை ஒரு இடத்தில் குவிக்க முடியுமான்றது ஒரு பெரிய கேள்வி. என்ன சொன்னால் மிச்சம் எல்லாமே ஒரு எலெக்ஷன் சார்ந்த கம்பெயினாக தான் போகுது. மே தினம் என்று சொல்லி வரும்பொழுது அது ஒரு பொதுவான கம்பெயினாக இருந்தது. அப்போ அந்த கம்பெயினில் எவ்வளோ தூரம் அந்த எதிர்கால எலெக்ஷனுக்குரிய என்னது சாதனை தங்களை சப்போர்ட் பண்ணுற ஆக்களை சேர்க்கிறமன்றதில் குறியாக இருந்தவர்கள் அடுத்து வரப்போகிற இதுகளை பற்றி ஐ டோன்ட் திங்க் அவங்க அதை பிறகு வருவோம் பார்ப்போம் செய்வோம்ன்ற ரேஞ்சில் தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இதில் கூட இவங்க இன்னும் மனதில் வச்சிருக்க வேண்டிய நாங்கள் என்னது ஆணித்தரமாக எதிர்பார்க்குறோம் வைக்கிறோம் அதுன்னு சொல்லி எல்லாம் சொன்னால் கூட கம்பெனிஸாக ப்ரைவேட் கம்பெனிஸ், மற்றது நிறைய கம்பெனிஸ் அங்கே வந்து ஓன் பை ஃபாரின் அஃபிலியேஷன், அது வெளிநாட்டில் இருக்கிற கம்பெனிகளோட தொடர்போடு தான் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அவங்க யாருமே அந்த லோக்கல் கெஜெட்டுக்கு வந்து இவ்வளோ பயந்து ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய அவசரம் இல்லை. மற்றது இப்போ டீ ப்ரொடக்ஷன் அண்ட் எக்ஸ்போர்ட் வந்து ஹியூஜ் எங்களோட அந்நிய செலாவணியை அதிகம் ஈட்டித்தார ஒரு பெரிய இன்கம் சோர்ஸ். அப்போ அந்த இடத்துல வந்து எந்த கம்பெனியுமே ஒரு அரசாங்கம் பகைச்சு கொள்ள விரும்பாது. இதில் வந்து இப்போ ஸ்டன் காட்டலாமே தவிர இதில் எத்தனை பேர் இந்த வார்த்தைகள் எல்லாம் தெரிஞ்சா பிறகு நைட் டைம் கேட்சப் பண்ணி ஒரு ட்ரிங்க்ஸ் எடுக்கிறாங்கன்றதுக்கு தெரியல. தொழிலாளர்களுக்கு பே பண்ண வேண்டிய கம்பெனி சைட்டில் இருந்தும் சரி, இல்லாட்டி இங்கே அரசாங்கத்தில் இருந்தும் சரி, இவங்களெல்லாம் பேசி தான் இது செய்கிறாங்களான்றது தெரியாது. பட் இதவே அவங்க கொடுக்காட்டி சம்பளம் கொடுக்க போகிறது இல்லை. இப்போ கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்க போதா இல்லை தானே. அப்போ அந்த கன்சல்டேஷன் இல்லாமல் இவங்க வந்து வெளியில் அவசரப்பட்டு கதைச்சது வந்து இன்றைக்கு இட் ஹேஸ் பேக் ஃபயர். ஆனால் நான் அன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் சொன்னேன் இதுக்கு பிறகு இது வந்து சறுக்கிற நேரத்தில் வந்து வடிவேல் சுரேஷ் வந்து பதவியே துறப்பாரா, ரெண்டாவது வந்து ஜீவன் தொண்டமான் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாருன்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் அந்த விழுந்து மூக்கில் மீசையில் மண்ணோட்டு அதை கதை ஒன்றுன்னு சொல்லுவாங்க தானே, அதே ஸ்டன் டயலாக் தான். இல்லை அதான் எனக்கு என்னென்னா இதில் இப்போ இவங்களுக்கு வந்து சம்பளத்தை பற்றி ஏன் நீங்கள் இன்னும் வந்து நாள் சம்பள கதைக்குள்ளே இருப்பேன். நான் நினைக்கிறேன் ஒரு 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 கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸ்டர்னலாக வேலை செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கருக்கு நாள் கூலின்றது இருக்குது. அண்ட் அவங்க யாரோடையும் ஒரு பாண்டிங்லேயோ அந்த வேலை நிரந்தரம் இல்லை. 6 மாதமோ 1 வருஷமோ அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சோன்னா வேலை முடிஞ்சு. பட் இது வந்து தோட்டத்தில் இருக்கிறவங்க தொடர்ந்தும் அதே தோட்டத்தில் அதே வேலையை தான் திரும்ப செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்றைக்கு இந்த நாள் சம்பளத்திலிருந்து மந்த்லி சேலரி என்ற ஒரு கான்செப்டுக்குள்ளே வாரீங்களோ அது வரைக்குமே இந்த பிரச்சனை தீரப்போகிறதில்லை. அதுலேயும் ஃபனி பார்ட் என்னென்னு சொன்னால், இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா கம்பெனிகளும் வெளிநாடுகளில் உங்களோட சம்பளம் வந்து டெய்லி வேஜஸ் என்னன்ற ஒரு கேல்குலேஷனும் இருக்குது, ஒரு என்ன பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சால். பட் அந்த கேல்குலேஷன் ஸ்ரீலங்காவில் கார்ப்பரேட்டுக்குள்ளே இல்லை. ஆக்சுவலி அங்கே அது இருந்துச்சுன்னா அங்கே அது பெனிஃபிட் ஆகுமன்றதுனால அது அங்கேருந்து எடுத்துகிட்டு எங்கே அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகாதோ அந்த இடத்துல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ டெய்லி வேஜஸ்ன்றதை கொண்டு வந்து இது வந்து எம்ப்ளாயி எக்ஸ்ப்ளாய்டேஷன்ன்றது வந்து தோட்ட தொழிலாளர்களை தாண்டி இதர தொழில்துறைகள்லையும் இங்கே பரவலாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் ஒரு செக்டர் நான் பார்த்துக்கொண்டேன், ஐ வில் கம் பேக் டு திஸ். ஆனால் இன்னும் ஒரு செக்டர் நான் பார்த்துக்கொண்டிருக்கேன்னு சொன்னால் ஐடி செக்டர். இல்லாட்டி ஃபாரின்ல இருந்து கம்பெனிஸ் கொண்டு வராங்க தானே, அங்கேருந்து வேலை எடுத்து இங்கே வச்சு ஊழியர்களை பார்த்தா நீங்கள் பே பண்ணுற ஃபிகர் வந்து அங்கே ஒரு மாதத்துக்கு பே பண்ணுற ஃபிகர் கூட இல்லை, ஒரு கிழமைக்கு பே பண்ணி அதி சீப்பான ரேட்டை இங்கே பே பண்ணுறாங்க ஃபாரின்லேருந்து கொண்டு வர ஜாப்ஸுக்கு. அப்போ அவங்க கேட்குற எக்ஸ்பெக்டேஷன் வந்து அன்றைக்கு ஒரு ஜாப் பார்த்து விடிய காலமே 4 மணிலேருந்து அடுத்த நாள் காலமே 2 மணி வரையும். அப்போ 2 hours தான் படுக்கிறது, திருப்பி ரவுண்ட் த கிளாக்ஸ் நீங்கள் வந்து 5 days ஒர்க் பண்ணுவீங்க. 2 days வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 12 hours or சம்திங். அதுக்கு பிறகு வந்து ஒரு 10 hours. அப்போ ஒரு ஹெல்த் அண்ட் சேஃப்டியே இல்லை இந்த ஜாப்பில். ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோமோ என்னவோ ஹெல்த் அண்ட் சேஃப்டியே இல்லை. ரெண்டாவது இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அந்த ரவுண்ட் த கிளாக் ஆஃப் அந்த கிளையண்ட் பேஸோட நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஆனால் உங்களுக்கு கொடுக்குற சம்பளம் வந்து இட்ஸ் லைக் ஒரு 6 மாதத்துக்குரிய சம்பளத்தை இவங்க பே பண்ணுற மாதிரி.
என்ன விளங்குது அந்த வெரி நொமினல். அது வந்து ஒரு ஒரு மனுஷருக்கு கூட அந்த அதை வச்சுக்கொண்டு என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஜஸ்ட் பிகாஸ் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஏன்னு சொன்னால் எங்களோட இயலாமை மற்றது எங்களோட அந்த வறுமை என்றதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு அதுவும் ஸ்ரீலங்கன்ஸ் தான் இப்போ இந்த மாதிரியான எடுத்துகிட்டு வராங்க. ஃபாரினர்ஸ் வந்து இங்கே டீல் பண்ணுறதை விட இப்போ நான் போய் வேறொரு நாட்டில் இருந்து கொண்டு அங்கேருந்து ஒரு ஜாப் எடுத்துன்னு வந்து இங்கே ஒரு 10 பேருக்கு கொடுக்குறேன், எனக்கு பெரிய லம்சமாக ப்ராஃபிட் கிடைக்குது ரைட்டா. நான் இங்கே ஒரு 10 பேரை எரிமைக்கும் கீழே வச்சு நான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன். அது இங்கே இருக்கிற அதாவது நகர்ப்புறத்தில் நடக்கக்கூடிய எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒரு பக்கம், இந்த தேயிலைன்றது லோ லெவலில் நடக்கக்கூடிய அதாவது இன்னொரு விதமான நீங்கள் சொல்கிற அந்த ஐடிகளுக்குள்ளே இப்போ சில நேரங்களில் சில கம்பெனிகளுக்கு நம்பர் ஆஃப் சீட்ஸுக்கான பேமெண்ட் தான் சில நேரம் ஃபாரின்லேருந்து, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூஎஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு சீட்டுக்கு அவங்க $2,000 பே பண்ணுறாங்கன்னு சொன்னால், ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 6 லட்ச ரூபா காசு நாங்கள் அதுக்கு ஒரு 75,000 80,000 சம்பளத்தை கொடுத்த அந்த ஒரு சீட்டுக்கு அவங்களோட சீட் கவுண்ட்டுக்கான சீட்ஸுக்கு பேமெண்ட் வந்து கொண்டு தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ப்ராஃபிட் மார்ஜின் வந்து பெரிய அளவில் இருக்கும். வேற இவங்களோட அந்த டைம் ஒர்க்கிங் டைம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய இதுக்கு நடுவில் சில நேரம் பார்ட்டிஸ் ஆர்கனைஸ் பண்ணி பிறகு அதுக்குள்ளே குடிக்கிற பார்ட்டிஸாக இருக்கட்டும், ட்ரிப் போகிறோம் அப்படின்ட்டு சொல்லி கூடுதலாக அவங்களோட சோஷியல் லைஃப்பையும் அந்த கம்பெனியை சுற்றியே வச்சு கொண்டு இருக்கிறது தான் மெயினாக அவங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கான திங்கிங் என்றைக்குமே கம்பெனியை விட்டு வெளியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளில் உருவாக்கி கொடுக்கறது இல்லை. திங்கிங் முழுக்கவே அதுக்குள்ளே தான் இருக்கும். இதே தானே அங்கேயும் நடக்குது. தோட்ட தொழிலாளி இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எஜுகேட்டட் க்ரௌடுக்குள்ளே இது நடக்குதுன்னு சொன்னால் நான் சொல்லல மலையகத்தில் இருக்கிறார்கள் அன்எடுகேட்டட்னு நான் சொல்லல. அந்த அவன் ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட்ஸ் வந்து வித்தியாசம். அங்கே வந்து இப்போ அவர்கள் வந்து கல்வியில் தகைமை பெற்று வெளியில் வந்தார்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கிற அரசியல்வாதிகளின் ஃபியூச்சர் வந்து இருக்கவே இருக்காது. டோட்டல் தொண்டமான் ஃபேமிலி வந்து இன்றைக்கு அவுட் என்று சொன்னால் அரசியலை சார்ந்திருப்பவர்கள் இந்த பயணங்கள் வந்து நிறுத்தப்பட்டு விட்டுடும். சரி, என்ற இவர்களை ஒரு கட்டுமானத்துக்கு கீழே வச்சிருக்கும் வரையும் தான் சதீஷ் அவங்களோட அரசியல் நடந்து கொண்டிருக்கும். இப்போ மிஞ்சி போனால் மலையக மக்கள் என்னத்தை கேட்குறாங்க? உணவு, உடை, உறையுள், இந்த பேசிக்ஸ் இந்த மூண்டையும் ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்கு அந்த சம்பளம். அதை விட அவங்கள லக்ஷரி கேட்கவே இல்லையே. இதுகளை உங்களுக்கு பண்ண இவ்வளவு 200 வருஷமோ இவ்வளவு காலம் நீங்கள் உங்களோட அரசியல் கட்சிகள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கட்சியை மட்டும் சொல்லாமல் இதில் எதிர்கட்சிகள் அதுகள் எல்லாமே இருக்குது தானே, சப் குரூப்ஸ், இவங்க எல்லாமே மனோ கணேசன் குரூப்பையும் தான் நான் கேட்குறேன். இவங்க எல்லாருமே என்ன செஞ்சீங்க? அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய முடியாத அரசியல் தலைவர்கள் நீங்கள் அங்கே இருக்கும் பொழுது உங்களோட இடம் அடுத்த தேர்தலுக்கு தகமை ஆனதா இல்லையா? இல்லை, அதான் அடிப்படை தேவைன்ற நேரத்தில் பேசிக்காக என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அவங்களுக்குரிய சரியான சம்பளத்தையும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கொடுத்தீங்கன்றாலே போதும். நான் சொல்லல நீங்கள் வீடு கட்டாயம் கட்டி கொடுக்கணும்னு சொல்லி அவங்களுக்குரிய சம்பளத்தை கொடுத்து அவங்களுக்குரிய இடத்த கொடுத்தீங்கன்னா பேங்க் லோன் ஃபெசிலிட்டி ஏதோ இருந்துச்சுன்னா இங்கே கொழும்புல வாழ்கிற ஒருத்தரோ இல்லாட்டி வேறு இடத்துல வாழ்கிற மாதிரி அவங்களே அவங்களோட வீடையும் கட்டிக்கொள்ளலாம். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் தாரம் ஏமாற்றி சம்பளத்தையும் கூட்டாமல் இப்போ அவர் அன்றைக்கு ஒரு நாள் நாங்கள் அண்ணன் சொல்லியிருக்கார், இது நான் கொடுக்குற வீடு இல்லை, இது வேறு யாரோ கொடுக்குற காசில் நான் கட்டி கொடுக்குற வீடுண்டு. ஸோ அதை நீங்கள் மைக்கில் சொல்கிறதுன்றது உண்மையாக நல்ல விஷயம்தான், பெரிய விஷயம் அதை சொல்கிறது. பட் அதையும் நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணி நாங்கள் கண்ட நேற்று முன்னாள் பார்லிமெண்ட்டில் யார் யாருக்கு கொடுக்குறாங்கன்றதில் ஒரு அரசியல் இருக்குன்னு சொல்லி வேலுக்குமார் பாராளுமன்ற உறுப்பினர் ஏதோ கேள்வி கேட்டிருந்தார் அப்படின்ட்டு. என்னென்ன இது வந்து இவங்களுக்குள்ளேயே மாறி நடக்கக்கூடிய ஒரு டிஸ்கஷனாகவே இருக்குதுன்னு நான் எங்களை பொறுத்த வரைக்கும் என் ரிசல்ட் என்னென்னு கேட்டால் இதுக்குள்ளே எங்கேயுமே என் ரிசல்ட் இல்லை, வரப்போகிறது இல்லையே, வந்து அவங்களுக்கு அரசியல் இல்லையே. ஓ, இப்போ இதில் அதே ஒரு நாள் 2 நாள் பிரச்சனையில் நாங்கள் பேசுகிறோம். இப்போ நாங்கள் பேசுகிற பிரச்சனையை நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னுக்கு ஒரு நியூஸில் எங்கேயாவது எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முதல்ல யாரும் பேசியிருப்பாங்க. 20 வருஷத்துக்கு முன்னுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்பையும் பேசியிருப்பாங்க. ஸோ இது பேசப்படாத நாள் இல்லை. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இவங்க சொல்கிறது எதுவுமே உண்மை இல்லை, எல்லாமே போய். ஏன்னா அதுக்கு ப்ரூவன் ரெக்கார்டாக பல வருஷத்தான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இவங்க அப்பாவோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லாட்டி முன்னின இந்த கட்சிகளாக இருக்கட்டும், தாத்தாவோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் எடுத்து பாருங்கள், எல்லாரும் இதை தான் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. இதை அந்த போய் இப்படியான பெரிய மீட்டிங்கள் வைக்கும்போது கைதட்டுற கூட்டம் இருக்கே, இதை சிந்திச்சு பார்க்கணும். இல்லை, அதான் நெக்ஸ்ட் எலெக்ஷன் வருது தானே, தயவு செஞ்சு இந்த எலெக்ஷனுங்களை கொஞ்சம் யோசிச்சு ஓட் பண்ணுங்க. இல்லை, அதே தான் நான் நேற்று பார்த்துட்டு இருந்தேன். எதேர்ச்சியாக இவட்ட வீடியோ எனக்கு வந்துச்சு. எனக்கு இன்னும் ஒரு சிரிப்பை தூண்டுற நடவடிக்கை, அந்த ரலிக்கு போக முந்தி செந்தில் தொண்டமான் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அந்த இடத்துலேருந்து லீவ் பண்ணுறார். பார்த்தா அவர் ஒரு பைக்கில் ஏறி அவர் பைக்கை ரைட் பண்ணுறாராம். அவரை சுற்றி நிறைய பைக்கர்ஸ் போகிறாங்க. அதோட சேர்த்து ஆமி எல்லாம் இனி பாதுகாப்பு அதில் எல்லாமே
போய்கொண்டிருக்கு. அப்படியே எதை மிமிக் பண்ணுறாருன்னு சொன்னால், உதயநிதி ஸ்டாலின் டிஎம்கேண்ட இளைஞர் அணியை கூட்டிக் கொண்டு ஒரு ரெலி கொண்டு போனது டிஎம்கேண்ட. அதை இது பண்ணி இவருக்கு அந்தளவு எல்லாரும் அதே ட்ரெஸ்ஸோட ஒன்றும் இல்லை, இந்த சிடபிள்யூசி டிஷர்ட்டுகள் சிடபிள்யூபி ஃப்ளாக் எல்லாம் வச்சுக்கொண்டு அவர் என்னது மோட்டர் பைக் ரைட்டில் போய் தான் அவர் அங்கே ரெலிக்கு போயிருக்கிறார். இந்த இவ்வளவு அதுக்கு தமிழ் பாட்டுகள் சினிமா பாட்டெல்லாம் போட்டு இவர் இப்போ போகிறாராம். இந்த அளவுக்கு இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற டைமையும் இந்த ஜில்லாடங்கடி வேலைகளுக்கு ஸ்பெண்ட் பண்ணுற அந்த டைமை ஏன் அதை ஏன் மற்றதுகளுக்கு சேனல் பண்ணக்கூடாது? அவரோட டிக்டாக்கு அவர் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் சரியான கூட. நீங்கள் அவரோட டிக்டாக்ல இன்னும் பல வீடியோஸ் இருக்குது, இந்த மாதிரி எல்லாம் பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு யாரோ மெனக்கட்டு செய்கிற தம்பி உண்மையிலே ரொம்ப நல்ல வேலையோடு தான் செய்கிறார். வேற எங்கேயா செஞ்சாருன்னா இன்னும் கொஞ்சம் முன்னேறத்துக்கான வாய்ப்பு இருக்கும் செய்கிறவருக்கு. பட் நானும் அவர் வேறு வீடியோஸ் பார்த்துருக்கேன், பட் இந்த வீடியோ நான் பார்க்க இது நான் பார்த்துட்டு எனக்கு அப்படியே அது பைக்கில் இந்த ஹெல்மெட்டை போடும்போது எனக்கு வந்தது உதயநிதி ஸ்டாலின் போன இளைஞர் அணி அந்த பேர் இதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இவங்களுக்கு எப்போ இடிக்கும்னு சொன்னால் என்ன பெரும் அளவில் இளைஞர்கள் மலையக இளைஞர்கள் யுவதிகள் வந்து இப்போ அந்த இடங்களை விட்டுட்டு வெளியில் வராங்க. இப்போ நான் திரிகிற நிறைய சிங்கள ஏரியாஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய மலையக தமிழ் பேசப்படுது, நிறைய மலையக ஆட்கள் இங்கே வேலைக்கு வந்துட்டாங்க, யங் யூத். அப்போ எங்கே அவங்க தெளிஞ்சு அங்கேருந்து வெளியில் வராங்களோ ஒரு ஸ்டேஜில் அங்கே தேயிலை பிக் பண்ணுறதுக்கு ஒரு தரம் இருக்க மாட்டாங்க. அந்த நேரம் தான் அவங்களுக்கு அடிக்க சீரியஸான ஒரு பிரச்சனை. உண்மையில நாட்டை பொறுத்த வரைக்குமே கூட சில நாடுகள் எல்லாமே பங்களாதேஷ், இந்தோனேஷியா, பிலிப்பீன்ஸ் மாதிரி நாட்டுகள்ல இருந்து எக்ஸ்டர்னல் லேபர்ஸ் கொண்டு வந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு இது தள்ளுபடலாம். ஏண்டா தண்ட தாய் தாப்பம் படுற கஷ்டத்தை பார்த்துட்டு யாருமே இந்த வேலையை செய்ய விருப்பம் இல்லை. ஆஃப்கோர்ஸ் நான் சொல்லல கொழும்புல வந்து நல்லா இருக்கிறாங்க, ஒரு துணி கடையிலையோ இல்லாட்டி ஒரு சாப்பாட்டு கடையிலையோ வேலை செய்கிறதுக்கு வாரது போய் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி கல்வி தகமை அதிகரித்து கல்வி என்ற ஒரு விஷயம் வந்து முக்கியமாக வந்து பேசிக் எஜுகேஷனோட வேறு வேலைகளுக்குள்ளே போக ஆரம்பித்த க்ரௌடு உண்மையாக கூடி இருக்குது. பட் இது என்றைக்கு பெரிய அளவில் கூட்டிகிட்டு போகுதோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன காசு அப்போ நீங்கள் 1 லட்சம் தரண்டாலும் அந்த வேலைக்கு வரத்துக்கு ஆள் இருக்காது. அந்த ஒரு கட்டம் வரும். அதாவது நீங்கள் அட்வர்டைஸ் பண்ண வரும், தோட்டத்தில் வேலை செஞ்சால் நாங்கள் இந்தந்த ஃபெசிலிட்டிஸ் கொடுப்போம்னு அட்வர்டைஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் உருவாகலாம். ஐ எம் வெயிட்டிங் ஆக்சுவலி அப்படியான ஒரு சிச்சுவேஷன் வரணும். இங்கத்தே இக்கனமி அந்த பெருந்தோட்டத்தை சார்ந்த மலையக தோட்ட தொழிலாளர்களை சார்ந்த இக்கனமி விழணும், மக்கள் வெளியில் வரணும், இவங்களுக்கு ஒரு பாடம் படிப்பிக்கணும். இல்லாட்டி இந்த மாஃபியா வந்து தொடர்ந்து ரன் பண்ணி கொண்டே இருக்கும். அது அரசியல்வாதிகள் மட்டும் இல்லை, தனியார் கம்பெனிகளின் மாஃபியாவும் தான். அதான் இப்போ இந்த வீட்டில் போயிட்டு அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு ஆளை அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கான அந்த உரிமை இருக்குது. அதுக்கு உங்களுக்கு போலீஸ் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருந்து சொன்னதுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுக்குங்கிற சிச்சுவேஷனில் வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் கூடிய சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ரிசல்ட் உங்களுக்கு வாரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும். இதுக்கு நடுவில் அவர் ஜனாதிபதியோட ஜீவன் தொண்டமான் எங்கே போகிறார், ஏதோ ஒரு நாட்டு இந்தோனேஷியாவுக்கு போகிறாரு, ஏதோ சர்வதேச நீர் மகாநாடு அப்படின்னு என்னமோ தண்ணி சம்மந்தமாக தண்ணியில் குடிக்கிற தண்ணி சம்மந்தப்பட்ட ஏதோ மகாநாட்டுக்கு ஜனாதிபதியோட போகிறாராம். இது அதோட வந்த கொசுறு நியூஸ், இனி அதனால் அதையும் சேர்த்து இது பண்ணியிருக்கேன். அதோட என்ன சொன்னால் அந்த தேசிய மக்கள் சக்தி இப்போ கொஞ்சம் அந்த ஃபாரின் டெலிகேட்ஸை மீட் பண்ணுறது ரொம்பவும் அதிகரிச்சிருக்கு தானே. இப்போ டொனால்டு அதாவது அமெரிக்காவோட இராஜாங்க திணைக்களத்தின் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகார பணியகத்தின் உதவி இராஜாங்க செயலாளர் டொனால்டு வந்திருக்கார் தானே. அவர் வந்து ரணிலை மீட் பண்ணியிருந்தார், எதிர்க்கட்சி தலைவரை மீட் பண்ணியிருந்தார். பிறகு கோல்ஃபேஸ் ஹோட்டலில் இங்கே எங்களோட அமெரிக்கன் எம்பாசிடரோட சேர்த்து இவங்களோட விஜித ஹேராத், வசந்த சமரசிங்க, கலாநிதி நலிந்த ஜாதிச ஆகியோரை சந்தித்து பொருளாதாரம், சர்வதேச நாணய நிதி, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட விஷயங்களை கழிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒன்று இருக்குது. ஸோ அமெரிக்காவோட இராஜாங்க திணைக்களத்திலிருந்து வரக்கூடிய செக்ரட்டரிஸும் இப்போ அதாவது அவங்க எல்லாரையும் தான் மீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்த கட்டமாக ஸ்ரீலங்கா என்ன மாதிரியான மூவில் இருக்க போகுது, யார் எலெக்ஷனில் யார் நாமினேட் பண்ணப்பட போகிறாங்க, அப்படிப்பட்ட விவரங்கள் தெளிவான விவரங்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்ததாக இருக்கலாம் சில நேரங்களில். பை திஸ் டைம் என்னது அமெரிக்கன் இன்டெலிஜென்ஸ் வந்து எப்போவுமே அந்த அவங்கள் ஆர்வமாக இருக்கிற நாடுகளின் அரசியல் போக்கை வந்து தே வில் ஸ்டார்ட் டு பை திஸ் டைம் தே வுட் ஹவ் ஸ்டார்ட் டு அனலைஸ் என்ன நடக்குதுன்னு சொல்லி. இவங்களெல்லாம் அரசியல் பண்ணுறாங்க, வந்து எல்லா தலைவர்களையும் மீட் பண்ணிவிட்டு ஐ எம் த ஃப்ரெண்ட் ஆஃப் யூ. இப்போ இவங்களெல்லாம் நிற்கிறது தானே, வெள்ளத்தோல் வந்து யாரையும் பார்த்தேன்னு சொன்னால் திஸ் இஸ் இட், இவங்களுக்கு தான் சப்போர்ட்டுண்டு. ஆனால் அப்படி இல்லை, வெள்ளக்கார
ஸ்ரீலங்கான மைண்ட் செட்டே வித்தியாசம். அவங்க வந்து எல்லாரோடையும் சிரிச்சு கதைப்பாங்க. அதுக்கு பிறகு கேமை கொடுக்க வேண்டிய நேரத்தில் யாருக்கு என்ன கொடுக்கணும்ன்றது தெனோ. இப்போ எங்கட ஆக்கள் அப்படி அந்த மற்ற ஆக்கள் வந்து அப்படி இல்லை. அவங்க வந்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இவங்க வந்து எல்லாரோடையும் சரிமாக தான் கேட்பாங்க, எல்லாரையும் சரியாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. கடைசியில் தான் தெரியும் என்னன்னு சொல்லி. பட் இப்படி தானே ஒரு நாட்டின் ஆட்சியை மாத்திரம் என்று சொல்லி சொன்னால் அதில் பெரிய வல்லரசுகள் வந்து பெரிய இதை வந்து ப்ளே பண்ணும். அப்போ இந்த இடத்துல வந்து கரண்ட்லி இருக்கிற ஆட்சி வந்து இந்த வல்லரசு நாடுகளோட என்ன அளவு ரிலேஷன்ஷிப்பை வச்சுருக்குது, என்ன நடக்குதுன்றது தான் அந்த கீ. இவ போய் மீட் பண்ணுறதுன்றதை விட ரணிலுக்கும் இந்த வல்லரசுகளுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன் என்ன, இவர் என்ன செய்கிறாருன்றது தான் அந்த கீ. ஏன்னா இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கே தெரியும், ரணில் வந்து ஈஸியாக போகிற ஆளும் இல்லை, சும்மா போகவும் இல்லாது. இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு ஆசை இருக்கலாம் பெரும் அளவில். ஸோ இட் இஸ் அ வெரி வெயிட்டிங், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் ரணில்ஸ் மூவ் தான். ஸோ அடுத்து நாங்கள் அந்த கொஞ்ச நாள் நியூஸ் எடுக்காத காலத்தில் இந்த டயனா கமகே பற்றின ஒரு நியூஸோடு வந்துச்சு தான். எனக்கு என்னென்னா இந்த டயனா கமகே ஆரம்பத்தில் இருந்தே எல்லாமே பிள்ளையாக தான் நடந்திருக்குது. முதலாவது டயனா கமகே எப்படி நேஷனல் லிஸ்ட்டுக்குள்ளே செலக்ட் பண்ணப்பட்டார், என்ன க்ரைட்டீரியாக்குள்ள, அதாவது ஒரு பிரிட்டிஷ் சிட்டிசன், ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஷிப் இல்லை. இப்போ இருக்கிறது ஒரே ஒரு சிட்டிசன்ஷிப் மட்டும்தான், அதுவும் பிரிட்டிஷ் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் இருக்குது அவட்ட. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு நீங்கள் ராஜாங்க அமைச்சர் பதவியும் கொடுத்து அவருக்கு கீழே ஒரு மினிஸ்ட்ரியும் கொடுத்து அதில் நிறைய மினிஸ்ட்ரியில் டிசிஷன் மேக்கராகவும் இருந்து அவள் நிறைய டாக்குமெண்ட்டில் சைனும் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு கண்ட்ரிக்குள்ளே அவள் ஸ்ரீலங்கன் போனாக இருக்கலாம், ஸ்ரீலங்கனாக இருக்கலாம், அதெல்லாம் தாண்டி இப்போ டாக்குமெண்ட் வைஸ் லீகலாக அவள் ஸ்ரீலங்கன் இல்லை. அப்படி இல்லாத ஒரு ஆள் நம்மளோட கவர்மெண்ட் டிசிஷன் மேக்கிங் இடத்துல இருந்து செய்கிற அளவுக்கு சுற்றி இருந்து நீங்கள் அவ்வளோ பேருமே முட்டாளாகவே இருந்திருக்கிறீங்களா? இப்போ உண்மையில் இப்போ இருங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுலேயும் கூட இப்போ இதில் இருக்கிற நியூஸ் என்னென்னு சொன்னால், இப்போ திருமணம் தொடர்பான இதுவும் பொய்யானது அப்படின்னா, அந்த இவர் கல்யாணம் முடிச்சுன்னு சொல்லக்கூடியவர் ஏற்கனவே இன்னொரு ஆளை கல்யாணம் கட்டி இது செகண்ட் மேரேஜ். அப்போ செகண்ட் மேரேஜ் ஸ்ரீலங்காவில் லீகல் இல்லை. ஸோ அப்போ செகண்ட் மேரேஜ், அதாவது ஃபர்ஸ்ட் மேரேஜ் இருக்கிற நேரம். அப்போ இதுவும் ஒரு எடுபடாத கல்யாணமாக தான் இருக்குது. பட் இதை தாண்டி இப்போ இருக்கிறது ஆக்சுவலாக இல்லீகலாக. என் வீசான்ற ஒரு விஷயம் இல்லை இப்போ. ஸோ பாஸ்போர்ட் இங்கே லோக்கல் பாஸ்போர்ட் அவள் கிளைம் பண்ணியும் இல்லை, லோக்கல் சிட்டிசன்ஷிப் கிளைம் பண்ணியும் இல்லை, ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கிளைம் பண்ணியும் இல்லை. என்னப்போ அவளுக்கு இருக்கிறதுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. ஒன்று இவக்கு ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் கிளைம் பண்ணி அவள் இங்கே ரெஃப்யூஜியாக எடுக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் சிட்டிசன்ஷிப் கொடுத்து அவள் இங்கே வச்சுருக்கணும். அதாவது சாதாரண இப்போ ஆர்த்தசி கிளாக் மாதிரியான அந்த பெரிய ஆக்களுக்கு தான் அந்த அவங்க செஞ்ச சேவைக்காக சிட்டிசன்ஷிப் கொடுத்தாங்க. இவன் என்னத்தை கிழிச்சாண்டு இவக்கு இதை கொடுக்குறதுன்னு எனக்கு தெரியலை. ஸ்பாஸ் எல்லாம் உருவாக்குறது. அதான் இப்போ இவ கதையெல்லாம் நிறைய கதைச்சிருக்கிறா. ஸோ இப்போ பேசிக்காக இவங்க இருக்கிறது இல்லீகலாக. இப்போ உண்மையின்படி அரெஸ்ட் பண்ணப்பட வேண்டிய ஒருத்தர். பட் இப்போ வரைக்கும் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இவருக்கு கீழே ஒரு மினிஸ்ட்ரி இருந்துருக்குது. இது எவ்வளோ ஜோக்குன்னு சொன்னால் இது நமக்கு இல்லை ஜோக், சுற்றி இருந்தாலும் எவ்வளோ மடையனும் மோடையனும் வேலை செஞ்சுருக்கிறான்றதுக்கான ஒரு லிவிங் எக்ஸாம்பிளை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஒரு கவர்மெண்ட் நடந்திருக்குது, நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாதவர். அதாவது ஒரு டூரிஸ்ட்டை வச்சு டூரிஸ்ட் மினிஸ்டர் நடத்தியிருக்கிறீங்க நீங்கள். நல்லா தானே இருக்குது, டூரிஸ்ட் வச்சு டூரிஸ்ட் மினிஸ்ட்ரி நடத்திருக்கீங்க. இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் இருந்து இவ யார், மிச்சம் எல்லாத்துக்கும் இவ்வளவு கேள்வி கேட்குறவங்க, இவ வந்து யாருன்னு தெரியாமல் இவ்வளவு கொடுத்துருப்பாங்கன்றதை விட ஐ திங்க் அதிகாரம் எங்கேயோ வேலை செஞ்சுருக்கு. பாஸ்போர்ட் இருக்குது, பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது இவருக்கு. இல்லை இங்கே வந்து அந்த நேரத்தில் சில விஷயங்களை கண்ணை மூடிக்கொண்டு சைன் பண்ணி அந்த இடத்துல அலோவ் பண்ண ஆக்கள் இப்போ வாய் மூடிக்கொண்டு பேசாமல் இருக்கணும், அவ்வளோதான். என்ன சொன்னால் எப்படியுமே இங்கே வந்து காசிப் கூடின ஒரு கண்ட்ரி. அப்போ பொதுவாகவே நீங்கள் யாரும் உங்களோட பின்னணி என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கொள்கிறோம். அப்போ இது வந்து அரசல் புரசலாக வெளியில் வராத ஒரு இதண்டும் இல்லை. அப்போ எங்கேயோ உள்ளுக்குள்ளே பெட்டிகள் மாறி இருக்கலாம், இல்லாட்டி டிஸ்கஷன் நடந்திருக்கலாம், அதுக்கும் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து இப்போ பேசாமல் இருக்கலாம். இல்லை இதில் எனக்கு என்னென்ன இதில் இன்னொரு நல்ல விஷயம் தெரிகிறது என்னென்னு சொன்னால், இவ வந்து சஜித் பிரேமதாச கட்சி மூலமாக வந்ததுக்கு என்ன கடைசியில் கட்சி தேவை ரணிலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு இருந்தா. இப்போ இந்த கேஸோடு இப்போ பாராளுமன்றத்துலேருந்து இப்போ தூக்கிட்டாங்க. இதுக்கு அவங்க ரிப்ளேஸ் பண்ணியிருக்கிறது முஜிபுல் ரஹ்மான். இப்போ முஜிபுல் ரஹ்மான் வந்து சஜித்தோட லாயல் ஒருத்தர். அவர் வந்து போன முறை மேயர் எலெக்ஷன் கேட்குறேன்னு வெளியில் போயிட்டு கடைசியில் எலெக்ஷன் ரணில் நான் எலெக்ஷன் வைக்கிறேன்னு சொல்லவே இல்லைன்றோன்னா இப்போ ரோட்டில் நின்றவர். அப்போ திரும்ப பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கா. இப்போ இதில் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், ரணிலுக்கு இருந்த ஒரு சப்போர்ட் போயிட்டு உள்ளுக்கு வந்திருக்க சீட் வந்து இப்போ சஜித்துக்கு சப்போர்ட்டாக வந்திருக்கு. அது ஒன்று தான் இங்கே நடந்திருக்க பெரிய சேஞ்ச். இப்போ இவ வந்து இப்போ அவங்களுக்கு மினிஸ்டர் பதவியில் என்ன, இப்போ அவங்களுக்கு அது அந்த கட்சிக்கு எந்த வகையிலுமே அந்த மினிஸ்டர் பதவி உதவி செய்யலை. ஸோ அவங்களுக்கு இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா சீட் கிடைச்சிருக்குது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அதான் அங்கே நடந்திருக்கிற ஒரே ஒரு
வித்தியாசமான இதாக இருக்குது. பட் இவவும் என்னமோ எனது இவ்வளவு நடந்தும் எனக்கு என்னென்னு சொன்னால், இவ்வளவு நடந்தும் இவரோட ஸ்டேட்மெண்ட் எனக்கு எனது அரசியல் பயணத்தை இத்துடன் நிற்காது. டயானா காமெடி முதலாவது நீங்கள் நாட்டில் ஒழுங்காக லீகலாகவே வரையில்லை. இப்போ லீகலாகவே நீங்கள் எதுவுமே செய்யாமல் நீங்கள் என்ன கதைக்கிறீங்க இதுக்குள்ளே வந்து? இல்லை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஜீவன் தொண்டமாண்ட கதை, அன்றைக்கு அந்த ஸ்டாண்ட், அதுக்கு ப்ரிப்பேர் நடக்கிற கதை, ஈவெண்ட கதை எல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது ஒரு ரோல் மாடலாக எடுக்க முடியாதவர்களை நாங்கள் இந்த நாட்டின் தலைமை பதவியில் இருக்க வச்சிருக்கிறோம். இதில் யாரையாவது பார்த்து ஒரு ஆளுக்கு டிக்னிட்டி இருக்கா, ஒரு ஆளுக்கு ஒரு இன்டெகிரிட்டி இருக்கா, அவர் சொல்கிற வார்த்தைக்கும் செய்கிற செயல்களுக்கும் சம்மந்தம் இருக்கா, ஒரு இடத்தில் தாங்கள் பிழை செய்து விட்டோம் என்று மற்றவர்களுக்கு உணர்ந்ததுன்றது வேற, மற்றவர்களுக்கு தெரிந்த பிறகு அந்த இடத்தில் வாய மூடிக்கொண்டு போகிறது, எங்களோட மரியாதையை நாங்கள் காப்பாற்றி கொள்ளணும் என்ற அந்த ஒரு மனிதனுக்கு இருக்க வேண்டிய ஒரு ஜென்ரல் ஒரு கொமன் கேர்டிசின்னு சொல்லுவாங்க. இவ்வளவும் இல்லாத ஆக்கள் தான் இங்கே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஜீவன் தொண்டமான் கூட தண்ட பிரச்சனைக்கு வந்து சொன்னாரா, இல்லை நாங்கள் கொஞ்சம் அவசரமாக தான் நாங்கள் இதை சொல்லிட்டோம், நாங்கள் எதிர்பார்த்தது இது நடக்குமென்று சொல்லி நடக்கல, ஆனால் நாங்கள் இதற்காக தொடர்ந்து போராடுவோம் என்ற ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா கூட அங்கே ஒரு சேஞ்ச் இருக்குது, ரைட்? இதில் யாருமே அந்த முன்னுக்கு கொடுத்த கதைக்கும் இந்த கொடுக்குற கதைக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த இதில் யார்கிட்ட ஸ்டேட் பண்ணி பார்க்கும்பொழுது இவங்கள ஒரு மரியாதையை உருவாக போகிறது. அதான் இப்போ எனக்கு என்னென்னு சொன்னால், உண்மையில் இப்படிப்பட்ட சில ஸ்டேட்மெண்ட்டுகளை ஒரு நாளுமே மீடியாவுக்கு கொண்டு வரவே கூடாது. ஏன்னா இது யாருக்குமே அன்னெசரி, இப்போ யாருக்குமே தேவையில்லாத ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்டுகள் இது. இதில் நாங்கள் சும்மா பேப்பருக்கு டிவிக்கு கொடுக்குறத விட்டுட்டு கொடுக்காம விட்டுடலாம். இவ திரும்ப அரசியலுக்கு வாராவா இல்லை வீட்டில் போயிட்டு வேறு எதுவும் வேலை செய்கிறாவான்றது நமக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ இதுக்கு நடுவில் வெளிநாடு போன, அது லண்டனுக்கு போயிருந்த ஒருத்தர் திரும்ப வந்திருந்தார் தானே, இந்த தம்மிக பெரேரா. மறுபடியும் அவர் பேரை கொண்டு வந்து, எனக்குண்டா உண்மையில சில நேரம் அந்த மனுஷனை பார்க்க பாவமாக இருக்குது. இப்படி தான் இப்போ ஒருக்கா ஏமாத்துனாங்கன்னு சரி பரவாயில்ல, 2-3 தடவையும் திரும்ப திரும்ப வாரினரும் தெரியாதோ தெரியல. தனக்கு இது வந்து கிடைச்சும் பெரிய பிரயோஜனம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி. இப்போ என்னென்னு சொன்னால், இப்போ பொதுஜன பெரமுனன்ற கட்சியவே மக்கள் பெரிய அளவில் கணக்கெடுக்கிற மாதிரி இல்லை, அவங்களுக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை. இப்போ நினைக்கிறேன் மஹிந்தவே திரும்ப கேட்டாலும் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லைன்ற ஒரு சுச்சுவேஷனில் அந்த கட்சியின் மூலமாக நீங்கள் ஜனாதிபதி வேட்பாளராக வாரதில் என்னத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியலை. உண்மையில் எனக்குண்டா இவரை பார்க்க பாவமாக தான் இருந்துச்சு. இப்போ அன்றைக்கு மீடியாலையும் கேட்குறாங்க நீங்களாண்டுன்னு, அவருக்கு அந்த முகத்தில் ஒரு பெரிய புன்சிரிப்பு. ஆனாலும் அவர் இல்லை, கட்சி இன்னும் முடிவு எடுக்க எனக்கு சொல்லலை அப்படி இப்படின்ட்டு அந்த குணாட்டாந்தனம் ஆண்டுவாங்க. அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனில் இவங்க இருக்கிறதுக்கு இன்னொருத்தர் இருக்கார், அவருடைய நியூஸ் பிறகு இருக்குது. பட் இவர் எனக்குண்டா உண்மையில் இந்த நியூஸ் பாவமாக தான் இருக்குது. இல்லை இதை சொல்கிறதுக்கு ஒன்றுமே தெரியல. பதவியின் மோகம், மற்றவர்களின் உசுப்பேத்தல், இது ரெண்டும் சேர்ந்து என்ன இப்படித்தானே காசு இருக்கும் பொழுது அதை எங்கே கொண்டே கரையாக்கினா உங்களுக்கு கணக்கில்லாத போது வை நாட். ஒரு காலத்தில் நான் வந்து அந்த என்ன சாகிற படுக்கையில் இருக்கும்போது ஒன்ஸ் அப்பான் டைம் ஐ வாஸ் அ பிரசிடென்ஷியல் கேண்டிடேட் என்று சொல்லி பார்த்தியா என்ற படத்தை என்ன பேர பிள்ளைகளுக்கும் காட்டி சந்தோஷமாக என்ன பிரச்சனைனா, அந்த கட்சி இவருக்கு கொடுக்குமாங்கிறதுல எனக்கு எந்த அளவு கூட நம்பிக்கை இல்லை. அவ்வளவுக்கு இந்த கட்சி மேலே நான் நினைக்கல உங்களை மாதிரி யாருமே நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஏன்னா அது குடும்ப கட்சி, குடும்பத்தை தாண்டி உங்களுக்கு கிடைக்குமே நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொன்னால் கொடுத்தாங்கன்றா பெரிய விஷயம். பட் கொடுக்கலன்றா நீங்கள் வருத்தப்படாதீங்க, அது கிடைக்குமன்றது எங்களுக்குமே என்றைக்குமே நம்பிக்கை இருக்கே இல்லை. அடுத்து இந்த எலெக்ஷன் வர்ற டைமில் ஏதாவது கொடுத்தாக இருந்தானே, அதனால் இந்த வருமான, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வரியற்ற வாகனங்கள் இறக்குமதி செய்கிறதுக்கு ஒப்புதல் கிடைச்சிருக்கான். இப்போ என்னத்துக்குன்னு சொன்னால், இப்போ எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் காலம் தான் இருக்குது. இப்போ இவங்க எல்லாரும் திரும்பவும் பாராளுமன்றத்துக்கு வருவாங்களான்றது நமக்கு தெரியாது. அநேகமாக வாரத்துக்கான சான்சஸும் இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்களுக்கு என்னத்துக்கு இப்போ திடீரென்று வாகனம்ன்றது, அதாவது அதுவும் எங்களோட டேக்ஸ் காசில், இப்போ டேக்ஸ் இல்லாமல் கொண்டு வந்து கொடுக்குறது, இது பியூராக அரசாங்கம் செய்யக்கூடிய எலெக்ஷனுக்கான தண்டை பக்கம் இழுத்துக்கொள்றதுக்கான கேம்பெயினுக்கான ஒரு பெனிஃபிட். இப்போ இந்த பார் லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி இதுவும் ஒரு பெனிஃபிட். பட் இந்த அரசாங்கத்து ஊழியர்களோட சம்பளத்தை அடுத்த வருஷம் கூட்டுறன்ற ஒரு கேரட் கொடுத்துருக்கிற மாதிரி இதே நான் எப்படி கிடைக்கும், என்ற கிடைச்சா தான் இவங்க அடுத்த முறை சப்போர்ட் பண்ணுறதா இல்லையான்றதை முடிவெடுப்பாங்க. பட் இதுலேயும் போகிறது எங்களோட காசு தான், சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம், அநியாய காசு. பட் இவங்களுக்கு இப்போ வாகனம் தேவையில்லை. இப்போ வாகனத்தை கொடுத்து இவங்க என்னத்தை செய்ய எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியலை. மேபி எலெக்ஷனுக்கு செலவழிக்கிறதுக்காக இருக்கும், பெர்மிட்டை விற்றா ஒரு பல காசு வரும் தானே, அதுக்காக இருக்கும்.
அடுத்து ஒரு செய்தி இருந்துச்சு என்னென்னு சொன்னால், அரச நிறுவனங்களில் வேலை வாங்குவதற்காக பல கோடி ரூபாய் மோசடி. சுகாதார அமைச்சு உள்ளிட்ட பல அரச நிறுவனங்களில் வேலை வாங்குவதாக உறுதியளித்து பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டதாக ஒரு செய்தி, அதாவது குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு குற்றம் இது வந்து ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு சொல்லி. நான் இந்த நியூஸை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், நல்ல வேலை. ஏண்டா கவர்மெண்ட்டில் வேலை எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளோ தடுமாறுறீங்க? ஏன்னா உங்களுக்கு ப்ரைவேட்டில் வேலை செய்யணுமன்ற அவசியம் இல்லை. காசு கொடுத்து கவர்மெண்ட்டில் வேலை தேடுற அளவுக்கு உண்மையில் நமக்கே தெரியும் கவர்மெண்ட்டில் அவ்வளோ பெரிய சம்பளம் இல்லை. கம்பேர்ட் டு ப்ரைவேட் கம்பெனிகளோடு செக் பண்ணுற நேரம் கவர்மெண்ட்டில் வேலை இல்லைண்டு. அப்போ இதோட நோக்கம் என்னன்றது நமக்கு தெளிவாக தெரியுதானே, ஏன் இவ்வளோ காசு கொடுத்து அந்த வேலை எடுக்க பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு. அப்போ உங்களோட நோக்கம் குறுக்குமாக்காக இருக்குமென்னு சொன்னால் உங்களுக்கும் இந்த மாதிரி குறுக்குமாக்கு வேலைகள் தான் நடக்கும். இனி யோசிச்சிருப்பாங்க, சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்க. அதுதான் எக்ஸாக்ட்லி நீங்கள் யோசித்தது அதுதானே, நல்ல வேலை இதான் நடக்கணும். உங்களுக்கு ஜெனுவினா அப்ளை பண்ணி போக வேண்டியது தானே. இந்த நேரத்தில் எனக்கு அந்த ஒரு சந்தோஷம் வருது, காமா இஸ் பூமராங் அப்படின்னு சொல்லி. இப்போ இவங்கள மாதிரி ஆக்கள் இந்த வேலையை எடுத்து போயிருந்தாங்கண்டா தாங்க செய்ய வேண்டிய வேலைக்கு காசு கட்டாயம் வாங்குவாங்க, அதை இது ரிகவர் பண்ணணும். சரி, இப்போ அதுக்கு தான் நீங்கள் எதிர்பார்த்தீங்க. எனக்கு இதை வாசிக்கணும் யோசிச்சேன். இந்த மாதிரி பலர் ஏமாறுங்க போயிட்டு காசை கொடுத்து. அதாவது இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசஸ் இருக்குன்னு சொன்னால் அந்த ப்ரொசஸில் போங்க. கிடைக்காது இட்ஸ் அ டிஃபரண்ட் ஸ்டோரி. பட் நீங்கள் இது ராங் ரூட்டால் தானே ட்ரை பண்ணீங்க. உங்களுக்கு கட்டாயம் தின்னுங்க பருப்பு போச்சா காசு போச்சா. சுமந்திரன் ஏதோ சொல்லியிருந்தார். என்னென்னு சொன்னால், இந்த நினைவேந்தல் முள்ளிவாய்க்காலில் 2009ஆம் ஆண்டு இழந்த மக்களை நினைவு கூறும் வகையில் ஒரு சில பெண்கள் வந்து ஒன்று சேர்ந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சின்னு சொல்லி இனமாக கொடுத்துருக்குறாங்க. அது நடந்து முடிஞ்ச பிறகு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களோ தெரியாது, அராஜகமாக போலீஸுகள் போய் அந்த பெண்களை இழுத்து என்ன சொல்லி அங்கே கொண்டு ரிமாண்ட் பண்ணுறதுக்கு அவங்களும் சத்தம் போட்டு பெரிய சீன் நடந்திருக்கு. சரியா? இப்போ என்னை பொறுத்தவரையும் இது ஒரு பிள்ளையான நேரத்தில் பிள்ளையான கை வச்சுட்டாங்க. சொன்னால், வடக்கு கிழக்கில் நிலைவேந்தல் நிகழ்வுகளை தடுத்து விட்டு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களிடம் வாக்கு கேட்டு வர வேண்டாம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் சொல்லி வைக்க விரும்புவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இது இட்ஸ் அ வெரி வேலிட் ஸ்டேட்மெண்ட். என்னென்னு சொன்னால், ஒரு மக்களை, அதாவது 2009 வந்து போர் நிறைவு பெற்ற பிறகு நாங்கள் வந்து போர் மற்றும் விடுதலை புலிகளை நாங்கள் அழித்து விட்டோம் என்ற சந்தோஷத்தில் இலங்கையின் பல பாகங்களில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் கிரிபத் சமைத்து கொண்டாடின ஒரு கூட்டம் நடந்தது. அப்போ ஒரு மக்களை அழித்து விட்டோம், இல்லாட்டி மக்கள் சார்ந்த இயக்கங்களை அழித்து விட்டோம், சரி பொதுவாகவே பார்ப்போமே, மக்களை அழித்து விட்ட ஒரு சந்தோஷத்தில், இந்த நரகபலி குறித்த மாதிரி அழித்து விட்டோம் என்ற சந்தோஷத்தில் நாங்கள் கிரிபத் செய்து சாப்பிட்ட அது லீகலாக வரும் பொழுது அந்த நேரத்தில் யாரையும் கைது செய்ததில்லை தானே. அதாவது மனிதர்கள் இறந்திருக்கிறார்கள், அப்பொழுது இப்படியெல்லாம் நாங்கள் கொண்டாடி தண்டக்கூடாதுன்னு சொல்லி யாருமே தண்டையில. இன்றைக்கு அங்கே தாங்கள் இழந்த மக்களை, இது வந்து தனியாக ஒரு இயக்கத்துக்காக இல்லை, அங்கே இழந்த மக்களுக்கு நினைவு கூர்ந்து அவர்கள் செய்த கஞ்சி மற்றவர்களுக்கு கொடுத்ததும் வந்து ஏன் அது ஒரு ரைட் சிச்சுவேஷன் என்று சொல்ல முடியும். இல்லை, அது இதுக்குள்ள யாருக்கான ஆர்ம்ஃபுல்லான ஒரு இன்சிடென்ட் இதுக்குள்ள, அதாவது யார் பாதிக்கப்பட்டா, அதாவது இந்த கஞ்சோ பருப்போ காஞ்சோ எது கொண்டு வச்சுக்கொள்ளுங்களேன், எதுவாக இருந்தாலுமே இது யாரை பாதிச்சிச்சு அப்படின்றதான் இதில் இருக்கிற ஒரு இது யாருக்குமே பாதிப்பில்லாத ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோசஸ்ன்ற நேரத்தில் இதை சும்மா போயிட்டு இது வந்து இந்த தேன் கூட உடைச்ச மாதிரி, இல்லாட்டி இந்த எறும்பு கூட உடைச்ச மாதிரியான, அதுவும் நைட்டில் போயிட்டு வீட்டுகளில் பிடிக்கிற அளவுக்கு அவ்வளவு சீரியஸான ஒரு பிரச்சனை இல்லை நடந்த அந்த கைதுகள் வந்து அந்த வேத கைதுகள் ஹேண்டில் பண்ண விதமும் கூட சரியான ராஜகமாக இருந்தது. அதான் இது வந்து அப்படியான ஒரு அதாவது நார்மலாக இது நான் என்ன சொல்கிறேன், இதை நீங்கள் வந்து கணக்கெடுக்காம விட்டுருந்தீங்கன்னா கூட இவ்வளோ பப்ளிசிட்டி வந்திருக்காரு. யாருமே இதை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒவ்வொரு முறையும் இதுக்கு ஏதாவது ஒரு அன்வான்ட் சிச்சுவேஷனை நீங்களே கிரியேட் பண்ணி இதுக்கு தேவையில்லாத ஒரு ஹைப்பை நீங்கள் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது நல்லா கவனித்து பார்த்தா இதை நினைவேந்தில் செய்கிறவங்க இல்லை இதுக்கு ஹைப்பு கொடுக்குறாங்க, இதை சுற்றி இருக்கிறவங்க தான் இதுக்கு ஹைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது இப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ண கேஸ் நடந்திருக்காட்டி யாருமே இதை பற்றி கழிச்சிருக்க போகிறது இல்லை, இது எங்கேயுமே நியூஸாக வந்திருக்க போகிறதும் இல்லை.
இல்லை, இங்கே ப்ரொட்டஸ்ட் நடக்கும் பொழுது அவசரமாக போலீஸ்காரன் ஓடி போய் நீதிமன்றத்தில் அந்த ப்ரொட்டஸ்ட்டை நடக்க விடாமல் ஒரு கட்டளை எடுத்துகிட்டு வந்து அதில் வச்சு ஒரு மைக்கை வச்சு கூவி கொண்டிருப்பாங்க. இதில் செய்யக்கூடாது, சில வேளையில் சில பேர் அந்த இடத்துல இந்த அவாய்ட் பண்ணணும்னு சொன்னால் ஒரு 10-15 பேர் பேரை சொல்லி இவர்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவசரப்படுத்துகிறாங்க. இது கஞ்சி கொடுத்ததுக்கும் இதுக்கும் போய் ஒரு கட்டளை எடுத்திருக்கிறாங்க. சரியா, இது நடத்தக்கூடாது. அதையும் தாண்டி இவர்கள் நடத்தினபடியால் தான் இவர்களை கைது செய்ததாக வேண்ட கூற்று. அப்போ இப்படித்தானே ஒரு சமூகம் ஒரு இழப்பை சந்திச்சு அந்த இழப்பை வந்து ஹீல் பண்ணி போகும் வரையும் அதை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். நீங்கள் செஞ்சதை செஞ்சிட்டீங்க தானே, எவ்வளவு சனம் செத்தாலும் பரவாயில்லை, த சோகோல் வின்னிங் என்றதை நீங்கள் பார்த்துட்டீங்க. அப்போ இன்னும் இந்த காடேர்த்தனமான ஒரு ஆட்சி தான் தொடர்ந்தும் இந்த இன அடக்குமுறையின் மூலம் கொண்டு செல்லப்பட போகிறதா? ரைட். ஸோ அதுதான் இவங்க பியோலி இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறது இதுதான். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த இடத்துல ஒரு ஆளை நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணிக்கொண்டே இருக்க இந்த காயம் ஆறி இது நார்மலாக மாட்டாது. இது நீங்கள் விட்டீங்கன்னா ஆக்சுவலாக அது ஆரம்பத்திலே விட்டுருந்தீங்கன்னு சொன்னால் இந்நேரம் இது நார்மலைஸ் ஆகி இருக்கும். இதில் ஒரு புரிந்துணர்வு வந்திருக்கும். இவங்க வந்து ஆனால் இப்படித்தானே, இப்போ நான் இதை கதைக்கும் பொழுது தான் எனக்கு தட்டுது. இப்போ நாங்கள் மலையகம் வந்து இந்த நியூஸில் பார்க்கும் பொழுது எங்களுக்கு என்ன தெரிய வருது, இனிமேல் அவர்கள் அரசியல் நடத்த முடியாது. அதால தான் அவர்களை அவர்களாக வச்சுக்கொண்டு அவர்களை கட்டுப்படுத்துறாங்க. இப்போ இந்த இன பிரச்சனை என்றது ஒன்று இல்லை என்று சொன்னால் இங்கே தலைவர்களுக்கு இடம் இல்லையே. இல்லை, இப்போ இதுக்குள்ள மக்கள் என்ற அந்த கஞ்சி காய்ச்சறதுன்றது ஒரு பக்கம் இருக்க, இதுக்குள்ள நடந்த சில நேரம் நடந்த சின்ன சின்ன பிரச்சனைகளையும் பெருசாக்கி செய்யறதுக்கு இன்னொரு கூட்டம் அதுக்குள்ள ஓடி நிச்சயமாக. ஸோ இந்த இன பிரச்சனை என்ற அந்த என்ன சொல்றது வெளிச்சம் என்றதை விட அந்த நெருப்பு எழிஞ்சு கொண்டிருக்கும் வரையும் தான் இலங்கையின் அரசியல் வெந்து கொண்டிருக்கும். அவ்வளோதான்.